அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் கிவுல்வோயா வேண்டாம், எழுச்சி கொண்ட தமிழினம். மோசடி வழக்கில் சமலின் இளைய மகன் கைது. அலுத்கம பகுதியில் 50 லட்சம் ரூபா போதைப் பொருளுடன் ஒருவர் கைது. அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பதற்கு புதிய வீக்கம். கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளிக்கு மரண தண்டனை. சூழலை மறந்துவிட்டு முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியும் வெற்றியடையாது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் கிவுல்வோயா வேண்டாம், எழுச்சி கொண்ட தமிழினம். வவுனியா வடக்கில் அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் கிவுல்வோயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சி பேதமின்றி ஆயிரக்கணக்கில் ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் பாரிய எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர். இவ்வார்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்ட கிவுல்வோயா திட்டம் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தமிழ் மக்களின் வாழ்முறையை பறிக்கும் கிவுல்வோயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளின் ஏற்பாட்டில் வவுனியா நெடுங்கேணி பஸ் நிலையத்தில் ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி பிரதான வீதி வழியாக வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்றது. அங்கு ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கான மகஜர் வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திடம் கையளிக்கப்பட்டது. மோசடி வழக்கில் சமலின் இளைய மகன் கைது. முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகனான சமிந்திர ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடி தொடர்பான வழக்கிலேயே சமிந்த ராஜபக்சவை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்கின் 3வது சந்தேக நபரான சமிந்திர ராஜபக்சவின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அலுத்கம பகுதியில் 50 லட்சம் ரூபா போதைப் பொருளுடன் ஒருவர் கைது. அலுத்கம ரயில் நிலையத்துக்கு அருகில் சுமார் 50 லட்சம் ரூபா பெறுமதியான 500 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல் காரணமான உணுகுருவே சாந்தே என்பவர்னால் அலுத்கம மற்றும் வெளிப்பண்ண ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றது. சந்தேக நபர் போதைப் பொருளை வேறு ஒருவருக்கு கையளிப்பதற்காக அலுத்கம ரயில் நிலையத்துக்கு அருகில் காத்திருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. கிந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பு. கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் கொலை குற்றவாளி ஒருவருக்கு நேற்று திங்கட்கிழமை மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குரவில் கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலையின் பிரதான எதிர்க்கை மேற்படி நேற்று நண்பகல் 12 மணிக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்று புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடையார் கட்டு குரவில் பகுதியில் பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தினை அடுத்து குறித்த எதிரி அதை இடத்தைச் சேர்ந்த அர்ச்சுனன் ரஜீவன் வயது 19 என்பவரை கத்தியால் வயிற்றில் குத்தி படுகாயம் ஏற்படுத்திய நிலையில் படுகாயமடைந்த நபர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பதற்கு புதிய வீக்கம். சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஏனைய வழிகள் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்போர் ஆழ்கடத்தல் மற்றும் பல்வேறு மோசடிகளில் சிக்குவது அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆழ்கடத்தலுக்கு எதிரான சட்டம், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டம் மற்றும் விசாரணைகள் தொடர்பாக
போலீஸ் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க அந்த பணியகம் தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்ட வேலை திட்டம் அண்மையில் அனுராதபுரம் மாவட்ட செயலக கேப்போர் கூடத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சூழலை மறந்துவிட்டு முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியும் வெற்றியடையாது. பிரதமர் ஹரணி அமரசூரிய. சுற்றாடல் பாதுகாப்பு ஒரு நாளைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாது, அதனை அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும், சூழலை மறந்துவிட்டு முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியும் வெற்றியடையாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பத்திரமுள்ள அபேகம வளாகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற உலக துப்புரவு தின நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக சதுப்பு நிலங்களையும் பாரம்பரிய அறிவுடன் பின்னி பிணைந்த கலாச்சார மரபுரிமைகளையும் பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளான தேசிய விழாவில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.